வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினில் 2023 டெட் நடந்த ஒரு பேட்சுடைய ஒரு கொஷினை பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன டேட் நான் அதை கொடுத்துருப்பேன், அதாவது தமிழ்நெல்லில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதில் ஒரு செட் ஆஃப் தமிழ் கொஷினை பார்க்கலாம், 30 கொஷினை பார்க்கலாம். டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ சரியாக தெரியாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹையர் டேட்டாவை என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின், பெண் எனில் பேதமை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று சொன்னவர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன். இந்த கூற்றுலாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கூற்றுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிருக்காங்க. அடுத்த கொஷின் பொறுத்துக. 32 இப்போ ஆப்ஷன் டி. ஏக்கு 2. இவன்கிறது அகச்சுட்டு, நம்மளே சொல்லிக்கிறது அகச்சுட்டு. அது பக்கத்தில் சொல்லி இவன் பக்கத்தில் சொல்லிக்கிறது. அவன் தான் புறச்சுட்டு. இந்நூல் அப்படிங்கிறது புறச்சுட்டு, இந்த நூல். சீக் 4. இவர் அப்படிங்கிறது அண்மை சுட்டு, பக்கத்தில் இருக்கிற அண்மை சுட்டு. இவர் அவர் தான் என்ன, சேமை சுட்டு. அவ்வீடு அந்த வீடு சேமை சுட்டு. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. சேகரம் என்பதன் பொருள். சேகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூட்டம். பூமணி இயற்றிய சிறுகதைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா உரிமை தாகம். பிடிசாம்பல்லாம் அண்ணா எழுதியிருப்பார். பொன்னகரம் பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் நினைக்கிறேன். பூமணி வேறு நிறைய எழுதியிருப்பார். அஞ்ஞாடி, வெக்கை அதெல்லாம் எழுதியிருப்பார். கரிசல் இலக்கியத்தை சேர்ந்தவர். அழகிரிசாமி, கி ராஜநாராயணன் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பூமணி பார்த்திங்கன்னா அந்த கரிசல் இலக்கியத்தை சேர்ந்தவர். உரிமை தாகம் இவர் எழுதியது சிறுகதை பூமணி. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ, இது எவ்வகை ஊமை. மழை வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பயன் ஊமை தான். மழை பயன் தான் கொடுக்கும், பயன் ஊமை. புயலிலே ஒரு தோணி என்னும் புலம்பெயர் தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். அடுத்து உலக தாய்மொழி தினம். பிப்ரவரி 1 உலக தாய்மொழி தினம். நிகழ்கால இடைநிலைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. 38க்கு பார்த்தீங்கன்னா ஆடு ஓடுகின்றது, கின்றது, கின்று அப்படி வருதா. இது ஆடு ஓடுகின்றது இப்போ ஓடுது, அந்த நிகழ்காலத்தை சொல்லுது. அப்போ அது நிகழ்கால இடைநிலை பார்த்தீங்கன்னா கின்று. அகிர்புகை இலக்கண குறிப்பு தருக. 39க்கு சி. 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ ஐ ஆல் கு இன் அது, அதுங்கிறது 6. அதாவது அகிலின் புகை 6ஆம் வேற்றுமை தொகை. தொக்கி வருது, அந்த வேற்றுமை உறுப்பு தொக்கி வந்தால் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகிலின் புகை, அந்த இன்னுங்கிற தொக்கி வருது, அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தேலே ரொம்பவாய் அப்படிங்கிற வரியை பாடியவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறையரசன். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இதில் பார்த்திங்கன்னா நடுவுநிலை நின்றவர் என்று பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது, அந்த வணிகர். இந்த பட்டினப்பாலை பார்த்திங்கன்னா அந்த சங்காலத்தில் இருந்த சோழர்களுடைய புகார் நகரத்தை பற்றி சிறப்பாக சொல்லும். அங்கே நடந்த அந்த வணிகர்களுடைய வணிகத்தை பற்றி சொல்லும். வணிகர்கள்லாம் நடுநிலையாக பார்த்திங்கன்னா அந்த வணிகத்தை பண்ணாங்க அப்படின்னு என்ன பண்ணும், இந்த பட்டினப்பாலை சொல்லும். பட்டினப்பாலை எழுதியவர் கடியலூர் உடுத்தின கண்ணானார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நந்தீஸ்வர கண்ணி என்ற நூலை எழுதியவர் சி. குணங்குடி மஸ்தான். இவர் பார்த்திங்கன்னா தாயின் மாணவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இளமை விருந்து என்ற நூலை படைத்தவர் சி. திருவிக்கா கல்யாண சுந்தரனார். அதுதான் கல்யாண சுந்தரம், திருவிக்கான்னு போடாமல் கல்யாண சுந்தரம் கொடுத்துருக்காங்க, குழப்பறதுக்காக ஏதாவது. புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என பாடியவர் நல்லந்துவனார். இது கலித்தொகையில் இருக்குது. கலித்தொகையில் இந்த இது காணப்படுது. புறை எனப்படுவது அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போவாங்க. அது எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதில் புற எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு சொன்னவர் நல்லந்துவனார். இது பார்த்திங்கன்னா கலித்தொகையில் இருக்குது.
அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல். ஆப்ஷன் பி. கடற்கடையை உடைய வெற்போனே, இதில் வந்து பயின்று வந்துள்ள வலு அப்படிங்கிறாங்க. சி, பொருள் வலு. அந்த கடற்கரையை அவன் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க பொருள் வலு, இடவலு வராது. முதலில் கேலி சித்திரம் இந்த கருத்து படத்தை பத்திரிகையில் போட்டவர் பார்த்திங்கன்னா பாரதியார். இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் பணியாற்றும் போது போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். முதல்ல போட்டவர் அவர் தான். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தி ஒடுக்கப்பட்டோர் உரிமையை பாதுகாக்கவும் 1892 எந்த சங்கத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. திராவிட மகாஜன சங்கம். அதாவது அயோத்திதாசர் உருவாக்குனது. தவறான இணையை தேர்வு செய்க. 49க்கு டி, மற்றெல்லாம் சரி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெய்யோட முடிஞ்சிருக்கு. இதில் வந்து உயிர் ஆரம்பிக்குது, இது சரிதான். இது மணி, நா ப்ளஸ் இ, அப்போ ஈ முடியனால இது உயிர். இம் ப்ளஸ் ஆ, மா, அது மெய்யோட என்ன பண்ணுது, இது ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இது மட்டும் என்ன பண்ணுறது, தவறாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் என்ன ஈயில் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, மெயின் போட்டிருக்காங்க. இப்போ இது உயிர் தான் வரணும், சரிங்களா. இப்போ இதுதான் தவறாக இருக்குது. மற்றெல்லாம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரியாக இருக்குது. பனை, ஐன்னு தான் முடியுது. அப்போ ஓ உயிர் ஆரம்பிக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓங்கிறது உயிர் ஆரம்பிக்குது. இப்போ எல்லாம் சரி. தவறானது வந்து இது மட்டும்தான். கரிசல் பகுதியில் வழங்கப்படும் ரோசி என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா உரசுதல்னு அர்த்தம். புக்கில் இருக்குது இதெல்லாம். வித்தகர், கிளவி வல்லோன், ஓவமாக்கள் என்று அழைக்கப்படுவோர் பார்த்தீங்கன்னா டி, ஓவியர். கல்வி தொடர்பான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளன? பி, 4வது தளம். இதில் ஒரு சரியாக தெரியல, ஒரு 8-9 தளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சொந்த புக்கை படிக்கலாம், அடுத்து சிறுவர்கள், தமிழ் புத்தகம் அந்த மாதிரி போகும். அது படித்து வச்சுங்க. அதில் வந்து என்ன பண்ணுற ஒரு கொஷின் கேட்குறாங்க. கீழே உள்ள சொற்களில் இணை எழுத்தில்லாத சொண்டை கண்டுபிடிக்கவும். 53க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கம். தொல்காப்பிய இயல்களின் மொத்த எண்ணிக்கை. தொல்காப்பிய இயல்களின் மொத்த எண்ணிக்கை 54க்கு பார்த்தீங்கன்னா சி, மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சுருப்பாங்க. அதில் 3லேயும் 9 இருக்கும். 9 27. யானை டாக்டர் என்ற புதினம் எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அறம். ஜெயமோகன் எழுதியிருப்பார் யானை டாக்டர். தற்பவும் சொல்லை தேர்வு செய்க. 56க்கு பார்த்தீங்கன்னா சி. தற்பவும்னா என்னென்னா வடமொழி சொல்ல என்ன பண்ணுறது, தமிழ் மொழியை என்ன பண்ணுறது பாவிச்சு எழுதுறது. அதாவது இதுக்கு வடமொழி சொல் வருஷம், அந்த ஷாவை எடுத்துகிட்டு வருடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லட்சுமியை என்ன பண்ணுறோம், லெக்குமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து வடமொழி சொல்லை எடுத்துகிட்டு தமிழ் மொழி படுத்துறது. அந்த வடமொழியை தமிழ் மொழியை ஒன்று தமிழ் எழுத்தை ஒன்று சேர்த்து அதை அப்படி நம்ம மொழி மாதிரி யூஸ் பண்ணுறது தான் தற்பவம். சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனைகள் வீச்சுக்கள் பாய்ந்தனவே என்று தமிழின் பெருமையை பாடுபவர். 57க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி, வாணிதாசன். பொறுத்துக. 58க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, இரடி அப்படின்னா 4, திணை நரலும் ஒலிக்கும், மகுழி சோற்றுக்கஞ்சி, ஆர்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. அது போன டெட்டில் பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் போயிருந்தாங்க. அதை கொஞ்சம் பார்த்து படிக்கணும். அடுத்த கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. 59க்கு ஏ, மரமேலடிகள் மரணத்தின் பின் மனிதர்களை என்னும் நூலை இயற்றினார். இதுதான் சரியாக இருக்குது. 59க்கு ஏ.
பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பார்த்திங்கன்னா 60க்கு பார்த்திங்கன்னா பாரதி தாசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.